சங்குதேசம். இந்த அணைக்கரை போல் சுந்தரிக்கக்கூடிய மாபெரும் பெருத்த புண்ணிய ராஜ சபை, இந்த சபைக்கு நமது கலைக்கல்வின் சார்பாக முதல் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலும் வைத்திருக்கூடிய நாடகமானது என்ன? வீரமாத்தியம்மன் பிறப்பு. எப்படி? வீரமாத்தியம்மன் பிறப்பு அல்லது கன்னிமார்கள் பிறப்புன்னு சொல்லுவாங்க. கன்னிமார்கள் சப்த கன்னி பெண்கள் நாம சொல்றோம். செத்த கண்ணிகளா? சப்த கன்னிகளப்பா. சப்த கன்னிகள். ஆமா. வாயில போடு. சரி, வாயில போடு. ஆமா, அவனுடைய கை போனதனுடைய ரகசியம் தான் என்ன? ஒரு கை இருக்குது, இன்னொரு கை போயிடுச்சு. என்ன காரணம்? மாதவா, அன்பா, ஏன் சிரிக்கிற? கை போனதுக்கு தான் அழுவுற. அழுவறியா? எப்பா கை போனது? எப்ப? ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசம் ஆச்சு. அப்பளவும் இப்பதுக்கு அழுவுற? இல்லைங்க, அன்னைக்கு அழுவது டைம் இல்லைங்க. கை எப்படிதான் போச்சு உனக்கு? இத பத்தி கேக்குறீங்களா? ஆமா. அது ஏன் சாமி கேக்குறீங்க? சரி, கேக்கல விடு. ஏங்க ஏன் கேக்குறீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றேன்? இல்லைங்க, கை போன விஷயம் ஒண்ணு இல்லைங்க. வீட்டுல வேலை இல்லாம வேலை வெட்டி இல்லாம சும்மா இருந்தேன். சரி, என் வீட்டுக்காரர் என்ன பண்ணா, யார என்ன கேக்குற? அம்மா கூப்பிடுறான். கேஸ் சிலிண்டர் கேஸ் இல்ல, கேஸ் இல்ல, சிலிண்டர் கேஸ் இல்ல, நம்ம முடிஞ்சு போச்சு. நம்ம முடிஞ்சு போச்சு. தண்ணி காய வைக்கணும், நீ கூத்துக்கு போகணும். அதனால உனக்கு துணி தண்ணி காய வச்சு கொடுக்கணும், சோறாக்கி கொடுக்கணும்ல. அதனால சும்மா தானே வெட்டி வேலை வெட்டிலாம் சும்மா இருக்கிற. காட்டுல போய் விரல் வெட்டி வா அப்படின்னு சொன்னான். அப்பெல்லாம் விரல் வெட்டி தான் சோறு ஆகணும், குழம்பு வைக்கணும். ஆமா, அப்படி இருக்கும் போது சரி இவ சொல்றாள அப்படின்னு சொல்லிட்டு விரல் வெட்டுறதுக்கு போனுங்க. காட்டுக்கு புலி வந்துருச்சு. காட்டுல புலி, காட்டுக்கு போனுங்க, புலி வந்துருச்சு. சரி, என்ன பண்ண? புலி வந்த உடனே ஆஹா புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் புலிக்கு பயப்படக்கூடாது சொல்லி புலி என்ன பார்த்தது, நான் புலிய பார்த்தேன். ரெண்டு பேரும் பார்த்த உடனே புலி கோவம், எனக்கு கோவம் வந்துருச்சு. ரெண்டு பேருங்க மாறி மாறி கட்டி புடிச்சு சண்டை பண்ணி உருண்டு பேருந்து சண்டை பண்ணிக்கிட்டோம். சரி, யாரு? நீங்க புலியா? ஆமா. சண்டை போட்டோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. இந்த புலிகிட்ட இவ்வளவு நேரம் சண்டை பண்றதா அப்படின்னு வந்தது கோவம். வாழை பிடிச்சேன், கரன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்பா அவ்வளவு பெரிய பலசாலியா? ஆமா, எரிஞ்ச உடனே புலி செத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு போயிட்டு இருந்து பாருங்க. புலி மயக்கத்துல எதிர்ச்சது பாடுறா, நம்மள அனாவசியத்துக்கு எதிர்த்து போன சொல்லி ஒரு தடவை பார்த்தது, ரெண்டு தடவை பார்த்தது, மூணாவது தடவை பார்த்தது, லபக்கன்னு கைய பிடிச்சது. அவ்வளவுதான். கைய பிடிச்சது பாருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதான்? அந்த புலி கைய பிடிச்சதுங்க, அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? பிச்சு குடுத்துட்டு வந்துட்டேன். கை பிச்சு குடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. ஏன் மறுபடியும் சண்டை போட்டு பாக்குறது? அப்புறம் தான் அன்னைக்கு போனதாங்க அந்த கை. புலிதான், புலிதான் காரணம். சரி சரி. ஒரு சந்தேகம், கொண்டாடிக்கிட்டு அடி வாங்குறவன் காட்டுல போய் புலி கிட்ட நீ போய் சண்டை போட்டுருந்தா ரெண்டு புலி இருக்கு. அவன் கேக்குறான் பாரு, நான் சொல்றது தப்பா இருந்தா உண்மையிலே நாளைக்கு ரோட்ல போற பிள்ளைங்க எனக்கு உதவாம போட்டுவேன். சத்தியமா புலிகிட்டு சண்டை. ரோட்ல போற பிள்ளைங்க உனக்கு எப்படி புலிகிட்டு சண்டை? புலிகிட்டியா? அவரு கேக்குறாரு, கொண்டாடிக்கிட்டே அடி வாங்கிட்டு காட்டுல போய் புலிகிட்ட சண்டை போடுன்னு சொல்றியே. புலியில ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு காட்டு புலி இருக்குது காட்டுல, ஆமா. இன்னொன்னு வீட்டு புலி இருக்குது, ரசம் வைக்கிறது. வீட்டு புலின்னா வீட்டு ரசம் வைக்கிறாங்கல்ல, அந்த புலிதான். கை போக ஒண்ணு இல்ல சாமி, நல்லா கேளுங்க. சொல்லுப்பா. என் வீட்டுக்காரி குட்டை வேலைக்கு போயிட்டு வந்து காசு வச்சிருந்தான், அது எடுத்து போய் கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன அடிச்சுட்டான். நான் குட்டை வேலைக்கு போயிட்டு வந்து காசு சம்பாதிச்சுட்டு வந்து காசு வச்சிருந்தேன், அது எடுத்து போய் நீ கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டான். அது உதச்சு விட்டான். அடிச்ச கூட பரவாயில்ல, எட்டு உதச்சு விட்டா. அடிச்ச பரவாயில்ல, உதச்சா கோவம் வருது. வந்தது கோவம். சரி, முண்டை என்ன உதச்சிட்டால அப்படி சொல்லு. ஆம்பளை கோவம் வருமா? வர கண்டிப்பா வரும். இனிமே என்ன உதச்சிட்டால இவகிட்ட பொண்ணுமே பொழைக்கூடாது, நீ பொழைக்கூடாது அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு
இவகிட்ட இனிமே போடக்கூடாது. சரி வேற எதுவும் போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போறேன், ரோட்ல நடந்து போறேன். மத்தியான நேரம், வெயில் நேரம். இப்ப போனோமா அப்புறம் வெயில்ல பொடி சுடுதுங்க. அதனால போற ரோட்ல ஒரு புளியா மரம் இருந்தது. அந்த புளியா மரத்து நெவல்ல கொஞ்ச நேரம் நிக்கலாம்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். சரி குழு குழுன்னு காத்தடிச்சது. அந்த புளியா மரத்து நெவல்ல நிக்கவும், ஆஹா இப்படி ஒரு மரம் நம்ம வீட்டுக்கிட்டு இருந்ததுதா நல்ல குழு குழு இருக்குமே அப்படி நினைச்சு மரத்தை அண்ணாந்து பார்த்தேன். அந்த மரத்துல ஒரு புளியாங்காய் என்ன பார்த்துட்டு வாடா போடா வாடா போடான்னு இப்படி ஆடிட்டு இருக்குது. எனக்கு கோவம் வந்துருச்சு. புளியாங்காயே வீட்டுக்காரிதான் என்ன உதச்சிட்டான். நான் இப்ப வந்து நிக்கிறது மேல இருந்துகிட்டு அந்த புளியாங்காய் என்ன வாடா போடாங்க அப்படி கோவம் வந்துருச்சு. வந்தது கோவம், எடுத்த தடிய ஏறின மரத்துல அடிச்ச புளிய உளுந்தா கீழே ஒடிஞ்சது கை. அவ்வளவு. ஓஹோ, காட்டு புளியினால போனதுல கையு, வீட்டுல ரசம் வைக்கிறாங்க அந்த புளியினால போனது அந்த கையா. அண்ணா மர ஏறி கீழே விழுந்து கை ஒடிச்சு போச்சுன்னு வேலையே முடிச்சு போச்சு. எங்கா போய் இங்க சுத்தி செப்பு வேணும். அப்படி போனதுதான். சரி, என்னுடைய அருளினாலே உனக்கு கூடிய சீக்கிரம் கை வருமாப்பா. அப்படிங்களா? ஆமா சரி, கண்டிப்பா கை வரும். உங்களை நல்லா நின்று அந்த இடத்துல நின்று பார்க்க சொல்லுங்க. கை வர மாதிரி வரம் கொடுங்க. அப்படியா? ஆமா, இங்க நின்று பார்க்கலாம் அந்த இடத்துல. கை வேணாங்க, இது வேணா பரவாயில்ல. இது இப்படின்னா என்னது? கை வேணாம், விரல் வேணுமா? இல்ல கை வேணாம், பை. அதெல்லாம் முடியாதப்பா. கை வேணுமா வேணாமா? வேணும். அங்க போய் நின்று. சரி சார். அவர் நல்லா உத்துப்பாரு. இல்ல உடம்புல கை இருக்குது. எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. உடம்புல கை இருக்குது, சட்டையில கை இல்ல. ஆனா சட்டையில கை இருக்குது, உடம்புல கை இல்ல. எந்த டெய்லர் தான் உனக்கு தைச்சு கொடுத்தா இப்படி? நாமக்கல் வீரமணி டெய்லர். அவனா? அவன் அப்படிதான் தெரியுமா? போனால் போகட்டும். வீரமாச்சியம்மன் பிறப்பு இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் உனக்கு யாருன்னு தெரிகிறதா? சொன்னால் தெரியும். சொல்லாத வார்த்தை கற்றுக் கொடுக்காத கல்வி பெற்றோருக்கு தான் தெரியும். பெற்றோருக்கு தெரியும், வண்டியுடைய தெரியும். இல்ல பெற்றோருக்கு தெரியும், பிள்ளையுடைய அருமை. பிள்ளையுடைய அருமை கற்றோருக்கு தான் தெரியும். கல்வியுடைய அருமை, கல்வியுடைய அருமை. இந்த மாயவர் எம்பெருமான் வந்து விட்டார் என்பதற்காக அவரவர் சொத்துல இருந்து நமக்காக அன்பு காணிக்கையானது வாரி வழங்கி விட்டார்கள். எனக்கு பாரு 20 ரூபா கொடுத்துரு. 20 ரூபா. ஒத்தகை ராமசாமிக்கு 20 ரூபா. ஆமாங்க. மாயவர் எம்பெருமானுடைய குலதெய்வம் வந்து விட்டார் என்பதற்காக அவரது சொத்துல நமக்காக அன்போடு காணிக்கையானது வாரி வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கி அவரது நல்ல உள்ளங்கிறத குடும்பமானது மாயவர் எம்பெருமானுடைய கிருபையினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த கெண்டாதி கிண்ணங்கள் அனைத்துமே அனல் அண்ணாமல் பிடிக்க விலக வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒரு நன்றி. வணக்கம். யாருக்கு தெரியுமா?